நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கார்த்தி எப்படியோ ஒரு கடத்திட்டாங்கல்ல இந்த விஷயத்த. இந்த அஞ்சலி ஒரு பக்கம் போய் கார்த்தி பாத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. முடிவு பண்றதோட மட்டும் இல்லாம கரெக்டா அவங்க பாட்டுக்கு கிளம்பி போறாங்க. அந்த சமயத்துல நம்ம ஜானகி இருந்து, ஏண்டி உன் புருஷன் கடத்திட்டு இருக்கான் ஒரு பக்கம், நீ நடனா திருப்பூரிக்கு மாதிரி சுத்தி நிற்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் முடிக்கிறோம். என்னடா இது, அவன் கடத்திட்டு இருக்கிறதுக்கு நான் போறதுக்கு அவன் எங்க கடத்திட்டு இருக்கான், என்னங்க பேசுற அத்தை, அவரு சொத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஹைதராபாத்ல போயிட்டு இருக்காரு. எனக்கு எதாவது சொத்தை கொடுக்கறதுல புதுசா இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, எனக்கு நல்லது தானே பண்ணிருக்காரு, அதுக்கு நான் எதுக்கு ஃபீல் பண்ண சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓஹோ ஓஹோ எல்லாம் உங்க ஏற்பாடு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எதுக்கு அத்தான் ஏற்பாடு பண்ண போறேன், உங்க பிள்ளைக்கு நான் சுய புத்தி இல்லையா சொந்த புத்தி இல்லையா, அவர் போனதுக்கு நான் தான் பொறுப்பா, எல்லாத்துக்கும் ஏன் என்னவே நீங்க நொண்டி சாக்க சொல்லிருக்கீங்கன்னு எனக்கும் அதான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க பேச, சரிமா நீ போயிட்டு வாமா பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுறாங்க. சரி ஒவ்வொரு பக்கம் கிளம்பி போறா. அதே சமயத்துல கரெக்டா அந்த விஷயத்த நம்ம இலக்கியாவுக்கு சொல்ல, இலக்கியா இருந்து நம்ம கௌதமுக்கு சொல்ல, கௌதம் பின்னாடியே ஃபாலோ பண்ணியே போயின்னு இருக்காரு. நீ முன்னாடி போன நான் பின்னால வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலே ஃபாலோ பண்ணாரு போயின்னு இருக்காரு. போயிட்டு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எதையும் சொல்ல முடியாதுங்க குறிப்பிட்டு. ஏன்னா எந்த செகண்ட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் நம்ம கௌதமு கூட கடத்தப்படலாம், ஏன்னா அங்க அடியாட்கள் நிறைய பேருவே இருந்தாங்க. இதனால அங்க என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாராலையும் அவ்வளவு ஈஸியா சொல்லவும் முடியாது. பாப்போம் மெல்ல மெல்ல தீர்வு கிடைக்குமா இல்ல ஒரே அடியா ஆப்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தா தெரிய போகுது. அப்படின்ற வகையில ஒரு பக்கம் போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க அந்த லொகேஷனுக்கு போயிடுறாங்க. இப்ப எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், வேற எங்கேயோ ஒரு பாலடைஞ்ச பில்டிங்க்கு போயின்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க. கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு நம்ம கௌதம் இங்கதான் இருக்கா, போலீஸ்க்கும் சொல்லிடுறாரு தகவல். இவரும் அசாத போய் உள்ள எட்டி பாக்குறாரு. அந்த சமயத்துல எஸ்எஸ்கவும் அஞ்சலி பேசினு இருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா காத்தியை கட்டி போட்டு வச்சிருக்காங்க, வாயில துணியை கட்டி வச்சிருக்காங்க. ஐயோ என்னடா இது, என் தம்பிக்கு நடந்த சோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தத்தோட மன வருத்தத்துல அப்படியே சும்மா பாத்துன்னு இருக்காரு. இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது, இந்த பிரச்சனை இப்படியே விட்டு தானே இந்த அளவுக்கு ஆனது, இந்த அஞ்சலியோட கதையை இதோட முடிச்சு விட்டுறணும், அவ என்னென்ன பண்றா ஏது இது பண்றா, அந்த அகிழ்த்தனம் முள்ளமாரித்தனம் முடிச்சு வைக்கணும், எல்லாத்தையும் வெளிப்படையா நம்ம சொல்லணும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும். பாவம் அஞ்சலி இந்த இலக்கியா விட்டு தான் இப்ப இந்த நிலைமைக்கு அவ வளர்ந்து நின்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா ஆவேசமா போயின்னு இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது, எதில் போய் முடிய போகுதுன்னு பொறுத்து பார்த்தா தெரிய போகுது. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதமும் ஒரு பக்கம் வெயிட் பண்ண இருக்காரு. அவரும் ஒரு பக்கம் சைட்ல இந்த ரவடி பாத்துறாங்க. பார்த்த உடனே அவரை கிட்னாப் பண்ணலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்படியே சும்மா கௌதமி பிடிச்சி கட்டி போட்டுறாங்க. நம்ம கௌதம் நல்ல வழியா போலீஸ்க்கு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாருமே ஒரு பக்கம் ரெடி ஆயிட்டு சும்மா பர்ஃபெக்டா வந்துடுறாங்க. வந்துட்டு அப்படியே சும்மா எஸ்எஸ்க்கு ஒரு பக்கம் முழுகியதுன்னா, அஞ்சலி ஒரு பக்கம் முழுகியதுன்னா, கார்த்திக் இந்த விஷயம் தெரிஞ்சுதான் அப்படியே சும்மா அஞ்சலியை போட்டு பொழந்து கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியில உட்காந்து இருக்காரு. நம்ம கௌதம் காலில இருந்து கார்த்திகிட்ட இந்த விஷயத்த சொல்றாத அப்படின்னு சொல்லிட்டு கதறா அலறா உருள்றா ஒரு பக்கம். நீ என்னதான் பண்ணாலும் ஏதான் பண்ணாலும் உன்னை மாட்டி விட மாட்டேன், நீ கொஞ்சம் நெஞ்சமா பண்ணிருக்க, சொத்துக்கோசரம் புருஷனவே கடத்திருக்க, நீ எல்லாம் ஒரு ஆளு, உன்னை சும்மா விட்டு வச்சேன், நீ இந்த குடும்பத்தை வைப்ப, அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பாயசனை வச்சுட்டு ஒரே அடியா நீ சொத்து அடியா போடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம் பண்ணுவேன், அதனால உன்னை இப்படி விடுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் தான் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிய போகுது. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.